ஹாய், நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கி விழிப்புணர்வு பதிவில் நான் பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருள். அது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் கருப்பாக இருக்கும். நம்ம இதை வீட்டில் யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இதே நம்ம வெளியே வெளியிடங்களில் வாங்கி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அதை க்ளீன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் இதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது போல் இந்த வெங்காயத்துக்கு மேலே கருப்பாக இருக்கு இல்லையா, இப்போலாம் வாங்குகிற வெங்காயத்தில் இது போல் நான் நிறைய பார்க்குறேன். இது போல் இருக்கிற இந்த விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யும்போது, சமையல் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவிட்டு செய்வோம். இதே பானிபூரி, இது போல் மசாலா பூரி அப்படின்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தை கழுவ கூட மாட்டாங்க, அதில் கட் பண்ணி போடுவாங்க. இதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் அந்த வெங்காயத்தை நம்ம கழுவி வீட்டில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூஞ்சைகள் நிறைய பிரச்சனைகளே கொடுக்கும். இது ஒரு வகையான பூஞ்சை. இந்த வெங்காயத்து மேலே இருக்க அந்த கருப்பாக இருக்கிறத சேர்த்து சாப்பிடும்போது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த அரிப்பு, அதாவது ரொம்ப அந்த ஸ்கின் அலர்ஜி ஆகிடுறது, இது போல் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது இந்த வெங்காயம். அதுபோல் கருப்பாக இருக்கிற இந்த வெங்காயத்தை பயன்படுத்தும் போது. அதனால் என்னோடய ரெக்வெஸ்ட் என்னென்னா, இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம சமைக்கணும். ரெண்டாவது, வெளியே வாங்கி சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தை வாஷ் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியல. அது மாதிரி இருக்கும்போது நாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அவசியம். நன்றி.